அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தபக்காலத்திலே கிறிஸ்தவர்கள் ஆலயங்களிலும் வெளி அரங்குகளிலும் திருச்சிலுவை பாதை என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை 14 நிலைகளாக வகுத்து தியானிப்பது உண்டு. இந்த சிலுவை பாதையை ஒரு ஆன்மீக வழிபாடாக அல்லது ஒரு தியானமாக அல்லது ஒரு ஜெப வழிபாடாக கிறிஸ்தவர்கள் தனித்தும் கூட்டாகவும் குழுமமாகவும் பங்கு தளங்களாகவும் அவர்கள் இணைந்து இந்த சிலுவை தியானத்திலே ஈடுபடுவார்கள். பரிசுத்த வாரத்திலே பெரிய வெள்ளி என்று ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய மரணத்தை தியானிக்கின்ற நாளிலே இந்த திருச்சிலுவை தியானம் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை வழிபாட்டிலே வகுக்கின்றது. நாங்கள் விவிலியத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த விவிலியத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை பற்றிய விவரிப்பிலே அவர் கல்வாரி மலையை நோக்கி ஜெருசலேமிலே அவர் சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். இந்த கல்வாரி மலையிலே அவரை சிலுவையிலே அறைந்து அவரை சாகடித்தார்கள், கொன்றார்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த இயேசுவினுடைய வாழ்க்கையை, போதனைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, என்னை பின் செல்ல வருகின்றவர் தன் சிலுவையை அனுதினம் சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்று அடிக்கடி தன்னுடைய போதனையிலே எடுத்து கூறியிருக்கின்றார். சிலுவை ஒரு தண்டனையினுடைய அடையாளமாக இருக்கின்றது. ரோமானியர்கள் அவர்களுடைய தண்டனையிலே இறுதி அல்லது பெரிதான தண்டனையாக சிலுவை மரணத்தை கொடுப்பார்கள். குறிப்பாக தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்கின்றவர்கள், அரசியல் குற்றங்களை புரிகின்றவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கின்ற பொழுது அதை சிலுவையிலே அவர்களை அறைந்து கொல்லுவார்கள். அதனாலே அது ஒரு அவமானத்தினுடைய சின்னமாகவும், தண்டனையின் சின்னமாகவும், தோல்வியினுடைய சின்னமாகவும், சாவினுடைய சின்னமாகவும் அது விளங்கிற்று. ஆனால் இயேசுநாதருடைய போதனையை நற்செய்தியிலே எழுதி வைத்தவர்கள் அவருடைய பாடுகள், மரணத்தின், உயிர்ப்பின் பின்புதான் அதை எழுதுகின்றார்கள். அதனால் இயேசு ஏன் சிலுவை என்று சொன்னார் என்றால், துன்பம் ஒருவர் தன்னுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தியாக வாழ்வினாலே, அர்ப்பண வாழ்வினாலே, அல்லது தன்னுடைய வாழ்வில் அவர்கள் தவிர்க்க முடியாமல் சுமந்து செல்ல வேண்டிய துன்பங்களை எல்லாம், அல்லது ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் நிமித்தம் அவர் துன்பங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இயேசு தன்னை பின்பற்றுகின்ற சீடர்கள் அனுதினம் இந்த சிலுவையை சுமந்து தன் பின்னே வரட்டும், தன்னுடைய வழியின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வரட்டும், தான் சுமக்க இருக்கின்ற அந்த அவமானத்தின் சின்னத்தையும், சாவினுடைய அழிவினுடைய சின்னமாக இருக்கின்ற இந்த சிலுவை மரணத்தையும் அவர் குறித்து காட்டுகின்ற பொழுது, அதை தான் எப்படி அதை சுமந்து கொண்டார் என்ற அந்த உயர்வான மனநிலை, அன்புக்காகவும் கடவுளுடைய தந்தையினுடைய சித்தத்திற்கு அடிபணிகின்றவராகவும், மேலும் மக்களுடைய வாழ்வில், நல்வாழ்விலே அக்கறை கொண்டு உண்மைக்கும் நீதிக்கும் சார்ந்து பகர்ந்த ஒரு இறைவாக்கினராக திகழ்ந்தமையினாலும், தன்னுடைய எல்லா ஆற்றல்கள், திறமைகளையும் அடுத்தவர்களுடைய வாழ்வுக்காக, நன்மைக்காக அர்ப்பணிக்கின்ற அவருடைய தியாகத்தின் சின்னமாகிய இந்த சிலுவையை சுமந்து
சென்று வாருங்கள் என்று அழைப்புதல் விடுக்கின்றார். இயேசுநாதர் அவருடைய பாடுகளின் இறுதி கட்டத்திலே சிலுவையை சுமக்கின்றார். கசை அடிகளால் அடிபட்டவர், முள்முடி தரிக்கப்பட்டவர், பல்வேறு இகழ்ச்சியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர், காட்டி கொடுக்கப்பட்டவர், அவருடைய உடலாலும் உள்ளத்தாலும் வலிகளை தாங்கிய இந்த இயேசு தன்னுடைய சாவை இந்த முழு உலகத்தினுடைய மீட்புக்காக அர்ப்பணிக்கின்ற மனமுவந்த நிலையிலே, விரும்பி நிலையிலே, மனித பலத்தினாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தவிக்கின்ற அந்த நிலையிலும் தம்முடைய இறை தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னை ஆகட்டும் என்று முழுமையாக அர்ப்பணித்த இயேசுவினுடைய இந்த சிலுவை சாவை ஒவ்வொரு சீடரும் தன்னுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், இழப்புக்கள் மத்தியிலே அவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த வலிகளை, இந்த இயேசுவினுடைய திருச்சிலுவை பாதையை அவர்கள் பின்பற்றுவதனாலே அவர்கள் மீட்பை கண்டுகொள்வார்கள். இங்கு பாரம்பரிய ரீதியாக இயேசு கல்வாரி மலையை நோக்கி பயணித்த அந்த சிலுவை பாதையை நற்செய்தியினுடைய அடிப்படையில் இந்த சிலுவை பாதைக்கு வித்திட்டவர்கள், வழிகோலியவர்கள், இந்த சிலுவை பாதையை இயேசு மீது திணித்தவர்கள் என்று இயேசுவினுடைய பாடுகளுக்கு காரணமானவர்கள் ஒரு புறமும், இந்த இயேசுவினுடைய திருச்சிலுவை பயணத்திலே அவரோடு இணைந்து பங்கேற்று ஆறுதல் கூறி திடமளித்து இரக்க உணர்வோடு அவரோடு கலந்து கொண்டு அவருடைய துன்பத்திலே பங்கேற்று கொண்ட பல கதாபாத்திரங்களையும் இந்த 14 நிலைகளிலே தியானிக்கின்றோம். ஒருபுறம் பிலாத்து, மறுபுறம் அவரை சிலுவையிலே அறைதல், அந்த சேவர்கள் அல்லது இராணுவ வீரர்கள், படை வீரர்கள் அவரை துன்புறுத்தி சிலுவையை அவர் மீது சுமக்கின்றவர்கள், இன்னும் அவருடைய கரங்களையும் கால்களையும் ஆணிகளாலே துளைத்து சிலுவையிலே அவர் தொங்குவதற்கு அந்த தண்டனையை நிறைவேற்றியவர்கள், இன்னும் சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது அவருடைய எதிரிகளாக அவரை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அதிகாரம் கொண்டவர்களாக, ஆணவம் கொண்டவர்களாக பழித்துரைக்கின்ற திட்டத்தை எப்படியாவது அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் ஒரு அந்நியருடைய ஆட்சியாளர்களுடைய கரங்களிலே ஒப்படைத்து அவருக்கு எதிராக குற்றங்களை சாட்டியவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு புறமாக இருக்கின்ற பொழுது இந்த சிலுவையை சுமக்கின்றதிலே, இந்த பயணத்திலே இயேசுவினுடைய தாய் மரியாள், வெரோனிகா என்கின்ற ஒரு பெண்மணி, ஜெருசலேமிலே வாழ்ந்த பெண்கள், அவருடைய அந்த சிலுவையை சுமப்பதற்கு உதவி செய்த சீரேனு, சீமோன், இப்படி அவருடைய உடலை தாங்குகின்ற மரியா, இப்படி என்று இந்த 2 விதமான கதாபாத்திரங்களையும் இரண்டர கலந்து தன்னுடைய அந்த சிலுவை சாவை நோக்கி பயணித்த இயேசுவினுடைய பாடுகளை கிறிஸ்தவர்கள் பலர் தனித்தும் குழுமமாகவும் கூட்டாகவும் இந்த நிலைகளாக பிரித்து வகுத்து எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சாவை நோக்கி அல்ல, வாழ்வை நோக்கி, அழிவை நோக்கி அல்ல, மீட்பை நோக்கி, துன்பத்தை நோக்கி அல்ல, விடியலை நோக்கி பயணிக்கின்ற எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் எமக்கு துணையாக நிற்கின்றவர்கள் ஒரு புறம், எமக்கு துன்பங்களை, வலிகளை ஏற்படுத்துகின்றவர்கள் மறுபுறம், இப்படி இந்த இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கை
ஓட்டத்தை, பயணத்தை இயேசுவினுடைய பயணத்தோடு இணைத்து நாங்கள் தியானிப்பதனூடாக இயேசு என்ன மனநிலையோடு இந்த சிலுவை சாவை ஏற்பதற்காக பயணித்தாரோ, மன்னிக்கின்றவராக, கீழ்ப்படுகின்றவராக, மக்களை அன்பு செய்கின்றவராக, துன்பங்களை எல்லாம் பொறுமையோடு சகிக்கக்கூடிய பொறுமை கொண்டவராக, ஒரு குற்றவாளியாக அல்ல, அவர் தூய்மை உள்ளம் கொண்டவராக, இந்த மரணத்தை தாங்கி விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த இலட்சியத்தை தாங்கியவராக, தன்னுடைய கடவுள் தந்தையாகிய கடவுளிடம் தன்னுடைய அயலவர்களாகிய சீடர்கள் அனைவரோடும் அவர் அன்பிலே இணைந்தவராக இந்த சிலுவை பயணத்தை அவர் தொடர்ந்தார். வெற்றியோடு அதை நிறைவேற்றினார். அவருடைய சிலுவை பயணத்தினுடைய கொடுமுடியாக தன்னை யார் யார் கொன்றார்களோ, கொல்லுவதற்கு திட்டங்களை தீட்டினார்களோ, குற்றப்பழிகளை இல்லாதவற்றையெல்லாம் சுமத்தினார்களோ, அவருடைய இறப்பிலே நகைச்சுவையோடும் களிப்புணர்வோடும் அவருக்கு சவால் விட்டு தாங்கள் சரி என்று நிரூபிக்க விரும்புகின்றவர்கள். இப்படிப்பட்ட இந்த துன்பங்களை எல்லாம் நாமும் எங்களுடைய வாழ்வில் சுமந்து எதிர்காலத்தை நோக்கிய எங்களுடைய பயணம் ஒரு திருப்பயணமாக, ஒரு திரு யாத்திரையாக அது கணிக்கப்பட வேண்டும். அந்த உயர்ந்த லட்சியத்தோடு நாம் வழி நடக்கின்றோம். இப்படி இந்த திரு பாடுகளின் தியானத்திலே பங்கேற்கின்ற பொழுது இயேசு இந்த துன்பங்களின் வழியாக உலகத்திலே இருந்த பாவ தோஷங்களை எல்லாம் அழித்தார். அவற்றையெல்லாம் அவர் கழுவி துடைத்தார். மக்களுக்கு புனிதமான வாழ்வு என்றால், தூய்மையான வாழ்வு என்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்தார். அதனாலே இந்த இயேசுவினுடைய பாடுகளுக்கு காரணமாக இருந்த குற்றவாளிகளினுடைய நிலையிலே எங்களை நிறுத்தி என்னென்ன ரீதியாக நாங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், இந்த கதாபாத்திரங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் இரண்டர கலந்தவர்களாக, காட்டி கொடுக்கின்றவர்களாக, அநீதமான முறையிலே தீர்ப்பிடுகின்றவர்களாக, மற்றவர்களுக்கு துன்பங்களை வருவிக்கின்றவர்களாக, அடுத்தவர்களை பலவாறு நாங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் வருத்துகின்றவர்களாக, இப்படிப்பட்ட இந்த காயங்களை ஏற்படுத்துகின்ற மனநிலைகளும் எங்களிலே சில வேளைகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த திரு பயணத்தை, இந்த யாத்திரையை, இந்த திருச்சிலுவை தியானத்திலே கலந்து கொள்கின்ற பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம் எம்மை பாவத்திலே வீழ்த்துகின்ற எங்களுடைய இந்த நிலைகளிலே இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கும், இயேசுவினுடைய பயணப்பாதையில் அவரோடு தோள் கொடுத்து அவருக்கு இணையாக, அவருடைய துணையாக இருந்து பயணித்த பல நல்ல உள்ளங்களையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. முக்கியமாக அவருடைய அன்பு தாயார், அவருக்கு உதவி செய்வதற்கு தயங்காமல் வந்த சீரேனு சீமோன், அவருடைய முகத்திலே இருந்த அந்த குருதியை, அதனால் ஏற்பட்ட காயத்தை, மடுக்களை துடைத்து அவருடைய எழில் மிகுந்த முகத்தை, வதனத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று ஆசையோடும் திடமோடும் முன்வந்த வெரோனிகா, இன்னும் பெண்கள் தங்களுடைய இளகிய மனத்தை இயேசுவினுடைய பாடுகளோடு ஒத்துணர்வு கொண்டு அதனால் இயேசுவுக்காக கண்ணீர் விட்டு அழுத அந்த பெண்களை போன்ற இரக்க உணர்வு கொண்ட, ஒத்துணர்வு கொண்டு அயலவர்களுடைய துன்பங்களில் கலந்து கொள்ளுகின்ற மனநிலைகளை எல்லாம் இந்த கதாபாத்திரங்கள் எங்களுக்கு நினைவூட்டுகின்றார்கள். இவைகளெல்லாம் எங்களுடைய மனித இயல்புகளால், எங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அருள் வளங்களாகவும் சக்திகளாகவும் இருக்கின்றன. ஆனால் இந்த பண்புகளிலே நாங்கள் மென்மேலும் வளருவதற்காக இந்த தியானத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது
எல்லா கதாபாத்திரங்களிலும் மேலான கதாபாத்திரங்களாக அல்லது அவர்தான் கதாநாயகனாக இந்த திரு சிலுவை பாதையிலே வழிநடந்து முன்னேறி செல்லுகின்ற ஒரு இலட்சிய வீரனாக விளங்குகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய மனநிலைகளை நாங்கள் எங்களுள்ளே வளர்த்து கொள்வதற்கு இந்த தியானம் பெரிதும் மிகவும் உதவி செய்கின்றது என்பதில் ஐயமில்லை. இந்த காலத்திலே, தவக்காலத்திலே பக்தியோடு விரும்பி அதனால் எங்களுக்கு பயனுண்டு, அருளுண்டு, ஆறுதலுண்டு, கிறிஸ்துவனுடைய இந்த பயணத்திலே நாமும் இணைந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் மீட்பின் பாதையிலே அவரோடு இணைந்து அவர் எங்களை அழைப்பது போல அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுகின்ற பிரமாணிக்கமுள்ள சீடர்களாக நாங்கள் விளங்க முடியும். ஜூபிலி ஆண்டிலே இணைந்து பயணிப்போம், நம்பிக்கையோடு பயணிப்போம் என்று திருத்தந்தை அவர்கள் நமக்கு விடுக்கின்ற இந்த அழைப்பை திருச்சிலுவை பாதை தியானத்திலே எங்களுடைய இந்த ஜூபிலி ஆண்டில் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு பக்தி முயற்சியாகவும் அதன் வழியாக கிடைக்கக்கூடிய அருள் வளங்களை இந்த திருச்சிலுவை பாதை தியானத்தின் வழியாக நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்று ஆண்டவருடைய அருளை சுவைக்கின்ற அவரின் சீடர்களாக திரு பயணிகளாக திகழ இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.